இந்த ஆண்டு 9 மாநிலங்களில் சட்டப்பேரவைத் தேர்தல், அடுத்த ஆண்டு மக்களவைத் தேர்தல் நடைபெறும் நிலையில் தேர்தல் முடிவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் இஸ்ரேல் நிறுவனம் செயல்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து தற்போது பார்க்கலாம். ஜனநாயகத்தின் எஜமானர்கள் வாக்காளர்கள். தேர்தல் நாள் அவர்களுக்கான அதிகாரத்தை சொல்லும் தினம் என்பார்கள். அந்த தேர்தல் முடிவுகளையே தீர்மானிக்கும் வகையில் ஒரு நிறுவனம் செயல்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அது குறித்து இன்றைய சொல் தெரிந்து சொல் பகுதியில் பார்க்கலாம். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்ரேல் நிறுவனத்தின் பெகாசஸ் மென்பொருள் மூலம் இந்தியாவில் உளவு பார்த்ததாக சர்ச்சை ஏற்பட்டது. பத்திரிகையாளர்கள், அரசியல் தலைவர்களின் தனிப்பட்ட விவரங்கள் திருடப்பட்டதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. இந்தியாவில் மட்டுமல்ல, அமெரிக்காவிலும் 2016 நடைபெற்ற அதிபர் தேர்தலிலும் இதுபோன்ற வெளிநாட்டு நிறுவனங்கள் தகவல்களை திருடியதாக சர்ச்சை ஏற்பட்டது. இந்த நிலையில் மீண்டும் அதே போன்றது ஒரு குற்றச்சாட்டு தற்போது எழுந்துள்ளது. இப்போதும் இஸ்ரேலிய நிறுவனத்தின் மீதுதான் விரலை நீட்டுகிறார்கள். இங்கிலாந்தின் தி கார்டியன் செய்தியாளர்கள் நடத்திய சர்வதேச அளவிலான ஆய்வில் இஸ்ரேலை மையமாக கொண்ட டீம் சார்ஜ் என்கிற குழுவினர் பொய்யான தகவல்களை பரப்பி 30 நாடுகளின் தேர்தல்களில் ஆதிக்கம் செலுத்தியதாக கூறப்படுகிறது. இந்தியாவிலும் அவர்களுடைய செயல்பாடு இருந்துள்ளன. இதன்படி சமூக ஊடக பக்கங்களில் ஊடுருவி தவறான தகவல்கள், போலி செய்திகளை பரப்பியும் அதன் மூலம் தேர்தலின் முடிவுகளையே மாற்றும் வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த குற்றச்சாட்டு குறித்து உரிய விசாரணையை உடனே நடத்த வேண்டும், மத்திய அரசு மௌனம் களைய வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இது குறித்து காங்கிரஸ் கட்சியினுடைய சமூக ஊடக பிரிவு தலைவரும் முன்னாள் பத்திரிகையாளருமான சுப்ரியா ஸ்ரீநாத் கூறுகையில், இந்தியாவினுடைய தேர்தல் முடிவுகளை தீர்மானிக்கும் வகையில் தவறான தகவல்களையும் போலி செய்திகளையும் பரப்புவதில் இஸ்ரேல் நிறுவனமான டீம் சார்ஜுக்கும் பாஜகவினுடைய ஐடி விங்கிற்கும் தொடர்பு இருப்பதாக சொல்லியுள்ளார். இதற்கு முன்னுதாரணமாக பெகாசஸ் உளவு விவகாரத்தையும் நினைவூட்டுகிறார். மேலும் அந்த கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் பவன் கரா கூறுகையில், ஆளும் கட்சியால் இந்தியாவின் ஜனநாயகம் ஹைஜாக் செய்யப்படுகிறது. தேர்தல்களில் முடிவை மாற்ற, அதற்கான தாக்கத்தை ஏற்படுத்த இஸ்ரேலிய நிறுவனத்தின் உதவியை பெற்று இந்தியாவின் ஜனநாயகத்திற்கு எதிராக சதி செய்துள்ளனர் என்றும் குற்றம் சாட்டுகிறார். பிபிசியோடைய ஆவணப்படம், ஹிண்டன்பர்க்குடைய ஆய்வறிக்கை வரிசையில் இப்போது இஸ்ரேலின் டீம் சார்ஜ் விவகாரம் அடுத்த சர்ச்சையாக உருவெடுத்துள்ளது. இது மத்திய அரசு தரும் தக்க பதில்களால் முற்றுபெறுமா, இல்லை சர்ச்சை தொடருமா? அடுத்தடுத்த நாட்களில் பார்க்கலாம்.